சனி வக்ர பயிற்சி, ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்டர் பகுதி எடுத்துக்கிறேன், 5 வருடம் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. ரிஷபராசிக்கு சனி வக்ர காலம் எப்படி இருக்கும்? 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறார். லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாக்கி அந்த வீட்டில் இருந்து பார்வை சனி பகவானுக்கு 9ஆம் பார்வையா. இது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். வக்ரமாகிற கிரகத்துக்கு குருவுடைய பார்வை, அதாவது சுப கிரகத்தோட பார்வை. இந்த ராசிக்கு சுப கிரகம் கிடையாது குரு, இருந்தாலும் பொதுவாகவே கோச்சார ரீதியாக ஒரு சுபகிரக பார்வை வக்ரமாகக்கூடிய கிரகத்துக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா நல்ல ஒரு மாற்றங்கள் தான். அது வேலை சார்ந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், தொழில் சார்ந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், திருமண வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகள் இருக்கலாம். சமீப காலமாக 2025 இப்போ சனீஸ்வர பகவான் மீன ராசிக்கு வந்ததுலேருந்தே ராசிக்கு சனியுடைய பார்வை அப்படின்னாக்கா 3ஆம் பார்வை சந்திரனை பார்க்குறார். இப்போ ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தானே. இப்போ உச்சம் பெற்ற கிரகம் தானே சந்திரன். இந்த உச்சம் பெற்ற கிரகத்தை இந்த சனி பகவான் பார்க்குறார். கூட எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில். தனிப்பட்ட முறையில் ஒரு சில பேருக்கு சந்திரன் மட்டும் இருக்கலாம், இன்னொன்று சுக்கிரன் இருக்கலாம், சூரியன் இருக்கலாம், குரு இருக்கலாம், இல்லை ராகு இருக்கலாம், ஏதோ ஒன்று, இல்லை 4 கிரகம் 3 கிரகம் இது மாதிரி சேர்ந்த கிரகத்தை பார்க்கும்போது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவார். நல்ல மாற்றங்களா இல்லை கஷ்டப்படக்கூடிய மாற்றங்களா அப்படின்னு உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அந்த காரகத்துவம் வேறு ஒன்றுமே இல்லை. தசா நடத்தக்கூடிய கிரகம் எப்படி இருக்குது, இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல என்ன கிரகம் இருக்குது. இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்கள் ராசியிலே ஒரு 3-4 கிரகம் இருக்குது, இல்லை 3 கிரகம் இருக்குது, ஒரு கிரகம் இருக்குது. அதனுடைய தன்மை கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும், அவ்வளோதான். அதாவது நட்பு கிரகமாக இருந்தால் நன்மை, பகை கிரகமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். இது சந்திரன் இவருக்கு பகை கிரகம் தானே, கடுமையான பகை கிரகம். சந்திரனுக்கு சனிக்கும் ஆகாது, ஆனால் ராசியில் உச்சமாக இருக்கார். இப்போ காலதாமதத்தை ஏற்படுத்துவார். அது மாதிரி 2025 நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கு. இது தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்னா 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 5 + 7 12 ஆச்சா. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. ஒரு சில பேருக்கு 34 வயசு வரைக்கும் கூட வரலாம். அது யாருக்கு அப்படின்னாக்கா முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 34 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். என்னோட கணக்குப்படி 30. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 8 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வரும். படிக்கிற காலகட்டத்தில் 16 to 22 இல்லைனா 24 வரைக்கும் நான் படிக்கிற காலமாக நான் எடுத்துகிட்டு சொல்வேன். இதுக்கு எல்லாத்துக்குமே பொதுதான். இப்போ ராகு தசை தான் எப்படி நடக்கும். இப்போ ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா வக்ர கிரகம் இருக்கு இல்லையா, இப்போ சுய ஜாதகத்தில் கன்னியா ராசியில் ராகு இருக்கிறவங்க, இல்லை இந்த ரிஷபராசியில் ராகு இருக்கிறவங்க, இன்னொன்று தனுசு வீட்டில் ராகு இருக்கிறவங்க, மீன வீட்டில் ராகு இருக்கிறவங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே படிப்பு ரீதியாக நிறைய தடைகளை கொடுத்துருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு மனசு சார்ந்த பிரச்சனைகள், மனசு சார்ந்த கவலைகள், நட்பு வட்டாரத்தில் ப்ராப்ளம். நீங்கள் நிறைய முயற்சி பண்ணி படிப்பீங்க, ஆனால் அந்த படிப்புக்கு உண்டான ஒரு பிரதிபலன் இருக்காது. அது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம் சமீப காலமாக 2025 இது இப்போ வக்கரத்தில் ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். சுய ஜாதகம்னாக்கா தசா நடத்தக்கூடிய கிரகம். இப்போ சுக்கிரனோட வீட்டில் இருக்குது, கன்னினாக்கா புதனோட வீட்டில் இருக்குது. இதெல்லாம் சனி பகவானுக்கு நட்பு கிரக வீடு தான், இல்லைன்னு சொல்லலை. இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். இப்போ சனி வக்கரமாகும் போது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துருக்கலாம். லவ் அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் நான் கெட்ட நேரம் அப்படின்னு தான் சொல்வேன். இதில் என்னன்னாக்கா தவறான பாதையில் போகாதீங்க, தவறான பழக்க வழக்கங்களை வச்சுக்காதீங்க. இப்போ 22 வயசுக்கு மேலே 24, 25 வயசுலலாம் இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 30, 34 வயசு வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய ராகு தசையில் இது வக்கர கிரகத்தோட தசைத்தான், இல்லைன்னு சொல்ல. நிறைய பேருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும், அப்படிலாம் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று மனசு சார்ந்த பிரச்சனைகள் வெளியே வருவீங்க, மன அழுத்தங்கள் இருக்காது, மனசில் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த டைமில் பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வக்ர தசை நிறைய பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். இந்த ராகு இருக்குது இல்லையா, வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவானுக்கு அப்படின்னா
நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். சரியான வேலை வாய்ப்பு அமையாது, சரியான தொழில் அமையாது. போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நம்மளை கஷ்டத்தை வாங்கிட்டு நமக்கு தேவையான ஊதியத்தை கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா குரு உச்சமாக தான் இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அது முயற்சி பண்ணக்கூடிய நிறைய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். குருவோட பார்வை சனி பகவானுக்கு இருக்கிறதே சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் சனி. இப்போ தசை மட்டும் சரியில்லைன்னா அதை நீங்கள் எப்படி முயற்சி பண்ணி நீங்கள் வேலையில் தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் பார்க்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் தான் உண்டு இந்த சனி வக்கர காலத்தில். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. எப்படி பார்த்தாலும் திருமணத்துக்கும் இந்த வக்கர கிரகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது தான். ஏன்னா குரு நல்லா இருக்கார் உங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சுய ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். கன்ஃபார்மாக திருமணம் அப்படிங்கிறது வந்துடும். 7ஆம் அதிபதி இப்போ எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னாக்கா சனி பார்க்கக்கூடிய இடத்துல 7ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதியோட கிரகங்கள் இருந்தால், 7ஆம் அதிபதியோட நட்சத்திரம் கொண்ட கிரகம் இருந்தால், ஏதோ ஒரு கிரகம் 7ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ திருமணம் அப்படிங்கிறது கொடுக்கும். கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு வச்சிங்களேன், அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மாறுங்க, நல்லாயிருக்கும். அதாவது திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், உறவு முறைகள் நல்லாயிருக்கும். உறவுகளில் விரிசல் வந்துச்சுன்னா கூட இது வரைக்கும் வந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு, அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தொழில் பண்ணுங்கள். பெரிய முதலீடுகளை வேணாம். ஏன்னா சனி பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும். முதலீடில் தப்பான முதலீடு பண்ணுற மாதிரி, அப்படி இல்லைனாக்கா மணி லாக் ஆகிற மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது 30-34 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, 26 வயசுக்குள்ளே ஒரு சில பேருக்கு முடியலாம் இந்த ராகு தசை அப்படிங்கிறது. அவங்களுக்கெல்லாம் இல்லை, பெரும்பாலும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு. ஒரு சில பேர் 22 வயசுலேருந்தே தொழிலில் இருக்கிறாங்க, அப்பா அம்மாவுடைய தொழில் எடுத்து செய்கிறாங்க, தாத்தாவோட தொழில் எடுத்து செய்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இல்லைனாக்கா ஒரு தொழிலை பிஸ்னஸ் பண்ணணும்னு இறங்கி பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு. ஆனால் முதலீடு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், அது மட்டும் போதும். அடுத்து குரு தசை, அதாவது 26 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே அந்த 16 வருடங்கள் குரு தசை நடக்கும் 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது 8ஆம் அதிபதி தசை. அதாவது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசையாக எடுத்துக்கூடாது. ஒரு சில பேருக்கு 8ஆம் இடத்துலேயே குரு இருந்து தசை பண்ணுவார், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். ஆனால் அதே இந்த குரு தசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது இந்த சுக்கிரனோட வீட்டுக்கு. வேலை கொடுத்துரும். ஒரு நல்ல வேலையில் இருப்பீங்க, அந்த வேலையில் உயர் பதவி இல்லாமல் பார்த்துக்கும், வளர்ச்சியே இல்லாமல் பார்த்துக்கும். 1 லட்சம் 2 லட்சத்தில் கூட நீங்கள் வேலை பார்க்கலாம். அதாவது 30,000 40,000 கூட ஒரு சில பேர் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க, ரொம்ப கடுமையாக கஷ்டப்படுறாங்க. இல்லை ஒரு நல்ல வேலைன்னு கூட அவங்க சொல்லிக்கலான்னு வச்சிங்களேன். ஒரு சிலருக்கு 2 லட்சம் 3 லட்சத்தில் ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்துட்டு, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு வலுவான ஒரு தசைகள் அமைஞ்சிச்சுன்னா, அதாவது சுய ஜாதகம் நல்லா வலுவாக இருந்துச்சுனாக்கா, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்லா இருந்துச்சுனாக்கா, இப்போ 2ஆம் இடம் இல்லைனா 4ஆம் இடம் இந்த கிரகத்தில் வலிமையான கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஒரு வேலையை நல்லபடியாக கொடுத்துரும். அந்த வேலையில் வளர்ச்சி இல்லாமல் வச்சுட்ருக்கோம் ஒன்று. இன்னொன்று எதிர்ப்புகள் அதிகமாக வச்சுன்னு இருக்கோம், எதிரிகள் அதிகமாக வச்சுன்னு இருக்கோம். நீங்கள் இடமாற்றங்கள் கேட்டாலும் கிடைக்காது, இல்லை உயர் பதவி கேட்கும் போதோ கிடைக்காது, எல்லாமே தடை தாமதங்களாக இருக்கும். இன்னொன்று வேலை கூட நல்லா இருக்குது சார், எனக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு குறைய வச்சுன்னே இருக்கும். அதிகபட்சமாக பாருங்கள், ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இல்லைனா தொழிலெல்லாம் நல்லா இருந்துச்சுனாக்கா குடும்ப வாழ்க்கையில் சிக்கலை கொடுத்துரும். குடும்ப வாழ்க்கையோட ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும், ஆனால் வேலையில் பிரச்சனை வச்சுன்னே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இந்த நெருக்கடிகளை கொடுக்கும் இந்த குரு தசைங்கிறது. நிம்மதி இல்லாமல் பார்த்துக்கும். அப்போ நீங்கள் எதெல்லாம் நீங்கள் எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்துங்க. ஏன்னா சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல ரிஷபராசியில் குரு இருந்தாலோ, இல்லை கன்னியா ராசியில் குரு இருக்கிறது, மீன ராசியில் குரு இருக்கிறது, அப்படி இல்லைனாக்கா தனுசில், இந்த 4 இடங்களில் குரு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நெருக்கடிகளை அனுபவிக்கக்கூடிய காலம். வேலையில் ஒரு சில சிக்கலை கொடுத்துட்டே வரலாம், அது பரவாயில்ல, நீங்கள் பார்த்துங்க எப்படி அப்படின்ட்டு. 2025லேருந்தே வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கல் நெருக்கடியில் போயிட்டுருக்கும். ஒரு கான்ட்ராக்டர் பேசிக்கில் மாறி இருக்கலாம், இல்லை மேலதிகாரி மாறி இருக்கலாம். இது மாதிரி எதனா மாறி இருந்தால் நிறைய சிக்கலை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்தால் இப்போ நல்லாயிருக்கும், வேலை மாற்றங்களை கொடுக்கும். இப்போ வேலை மாற்றத்துக்காக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், வேலை மாற்றலாமா வேணாமா அப்படின்ட்டு. டக்குன்னு ஒரு வேலை போய் வேலை கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா வேலை மாற்றக்கூடிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த நேரம். என்னதான் இருந்தாலும் இந்த குருதசை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு அவமானங்களையும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கும். என்னதான் பொருளாதாரத்தை வேலை வாய்ப்பை கொடுத்தா கூட ஒரு சில எதிர்ப்புகளை கொடுத்து ஒரு சில தோல்விகளையும் இந்த குருதசையில் கொடுத்துட்டே வரும். நீங்கள் கவனமாக இந்த ட்ராவல் பண்ணுறது இந்த குருதசையில் நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும்.
ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போகிறது, இப்போ இந்த குருதசையில் இருக்கிறீங்கனாக்கா 11ஆம் இடத்துல வந்து லாபஸ்தானத்தில் சனி வக்கரமாகிறார், மணியெல்லாம் லாக் ஆகும். அதனால் நீங்கள் எந்த மணியை வெளியே விடாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது எப்படின்னாக்கா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் இல்லை வட்டி விட்டிங்கனாக்கா இல்லை வேறு யாருக்காவது உதவிகள் செய்கிற அப்படின்ற பணம்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், டக்குன்னு லாக் ஆகும். அது பணம் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். இழுபறியாக வரும், இல்லை பிரச்சனையாக வரும். அதனால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த குரு தசையில் இருக்கிறவங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கைங்கிறது பரவாயில்ல. உங்களுக்கு வந்து இப்போ திருமணம் செய்யக்கூடிய வயசில் அந்த குரு தசையாக இருந்தால் திருமணம் அப்படிங்கிறது கொடுத்துரும். 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது, 1 வருஷம் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே திருமணத்தை கொடுத்துரும். திருமணங்கிறது நல்லாயிருக்கும், திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ அது மாதிரி, இன்னொரு வண்டி வாகன சேர்க்கை, அது மாதிரி வீட்டில் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒற்றுமை, இதெல்லாம் வந்து இந்த குரு தசையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து சனி தசை. ரோகிணி நட்சத்திரம் வந்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 50 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும். என்னோட கணக்குப்படி 46 to 65. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42லேருந்து 61 வரைக்கும். 42 வயசுலேருந்து 69 70 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வருது. இங்கே தான் நிறைய சிக்கலை கொடுக்கக்கூடிய தசை, இங்கே தான் நிறைய ட்விஸ்டே இருக்குது. ரிஷபராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசை இந்த சனி தசை. ஆனால் யோகத்தை கொடுக்கல. ஒரு சில பேருக்கு வந்து வக்கரமாக இருக்குது சுய ஜாதகத்தில், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போது நெருக்கடிகளை கொடுக்கும் இந்த சனி வக்கர காலத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் ரிஷபராசி, கன்னியா ராசி, இன்னொன்று வந்து தனுசு ராசி. அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா மீனராசி. இந்த 4 இடங்களில் சனி பகவான் இருந்து தசை பண்ணால், ஒரு கால் வக்கரமாக இருந்தால் வேலையில் சிக்கலை கொடுக்கும், வேலையில் ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். நிறைய வேலையில் கொஞ்சம் சிக்கல் போயின்னு இருந்திருக்கா, இப்போ மாறக்கூடிய தன்மை உண்டு. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் அந்த சுய ஜாதகத்தை பொறுத்து வக்கர கிரகத்தை சனி பார்த்தால், இப்போ ரேவதி நட்சத்திராதிபதி புதன் அவர் வந்து சனி பார்வையில் மாட்டினா, இல்லை சனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா, அவரே வக்கரமாக இருந்தால் நிறைய மனசு சார்ந்த நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டு வருவீங்க. இருந்தாலும் அதில் வந்து நம்ம எடுத்துக்கணும், வேலையில் சிக்கல் போயிட்டுருக்கு, சரி பரவாயில்ல எது வந்தாலும் சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை எடுத்துக்குங்க. தைரியத்தை வர வச்சிங்க. அதுக்காக வேலை போய்ட்டுன்னு நெகட்டிவாக சொல்லலை. வேலை போனால் கூட வேலை கிடைக்கும். வேலை வந்து பரவாயில்ல சார் எனக்கு ரொம்ப நெருக்கடியாக போயிட்டுருக்கு, வேறு வேலை கிடைக்குமா? கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். ஒரு வேலை விட்டு தூக்குச்சுனாக்கா இன்னொரு வேலை டக்குன்னு உடனே கிடைக்கும். அதெல்லாம் ப்ராப்ளமே வராது உங்களுக்கு. இப்போ சனி தசை 19 வருஷம், இதில் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். பின்னாடி அந்த 9 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ரிஷபராசிக்கு யோகாதிபதி கிரகம் கிடையாது. எல்லாமே வந்து பகை கிரகங்கள். சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பான காலம்தான். அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும். தொழில் பண்ணுறவங்க உஷாராக இருக்கணும். வேலையில் இருக்கிறவங்க என்ன வந்தாலும் சமாளிக்கலாம். ஏன்னா எம்ப்ளாயினாக்கா ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை கிடைக்கும், இல்லைன்னா அந்த வேலையில் வந்து கொஞ்சம் சிக்கல் அனுபவிச்சு ஓரளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும். முன்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வந்து இந்த ராசிக்கு யோகாதிபதிகளோட புத்திகள். ஆனால் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு இப்போ அதே உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து நல்ல அமைப்பில் நல்ல ஒரு நட்சத்திரம் ஏறி தசை பண்ணியிருந்தால் அந்த முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லபடியாக போயிருக்கும். இல்லை கஷ்டத்தில் போயிட்டுருக்கு, 10 வருஷமாக இந்த சனி தசை ஆரம்பிச்சிருந்தா நான் கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தை நீங்கள் நம்பலாம். அதே வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 9 வருஷம் இருக்குது இல்லையா, அதில் உஷாராக இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் இந்த முதல் 10 வருஷத்தில் நல்லா இருக்கிறேன் சார், பரவாயில்ல நல்லபடியாக போயிட்டுருக்கு, இப்போ எதுவும் ஆகாது. அதாவது உங்களுக்கு வந்து இந்த வக்கர காலம் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து உயர் பதவி கொடுக்கலாம், இடமாற்றங்களை கொடுக்கலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கொடுக்கலாம், வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது, இல்லை அங்கே வேலையில் வந்து உயர் பதவி கிடைக்கிறது, இல்லை இடமாற்றங்கள், வேறு ஒரு வேலை சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நல்லா இருக்குது அப்படின்னா. இல்லை கஷ்டப்படுறீங்க அப்படின்னா முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், தாங்கிக்கிறது நல்லது. அதுக்காக அப்படியே விட்டுருணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுங்கள். வேலையில், தொழிலில், இல்லை உஷாராக இருங்க எல்லாத்துலேயும். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் பரவாயில்ல சார் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்லபடியாக போகும், இது வந்து பெருசாக கெடுக்காது. இருந்தாலும் சனி வக்கர காலத்தில் ஒரு சில மன உளைச்சல்களை கொடுக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் சார், அதாவது முதல் 10 வருஷம் நல்லா இருந்தது, பின்னாடி 9 வருஷம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, இந்த சூரிய புத்தி ஆரம்பிச்சிலேருந்தே எனக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்குன்னா சனி வக்கர காலத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். இன்னொன்று அந்த தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த பின்னாடி இந்த சனி தசையே முடியணும். உங்களுக்கு சனி தசையே முடிஞ்சால் தான் புதன் தசை வந்தால் தான் உங்களுக்கு நல்ல லைஃப், நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த சனி வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை புதன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு, சனியுடைய பார்வையில் புதனோ இல்லை இந்த சனி பகவானோ இருந்துச்சுனாக்கா
இப்போ வேலை மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலை மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, நமக்கு வேலையில் தான் இவ்வளோ நேரம் பேசியிருந்தோம், தொழிலில் தான் இவ்வளோ நேரம் பேசியிருந்தோம். ஆனால் குடும்ப வாழ்க்கைங்கிறது பரவாயில்ல. வேலையிலையும் தொழிலும் பிரச்சனை வச்சதுனாக்கா குடும்ப வாழ்க்கைங்கிறது நல்லாயிருக்கும், வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், அவங்களோட படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமணத்துக்காக இருக்காங்களா, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஒரு பக்கம் தான் கஷ்டத்தை வைக்கும், எல்லா பக்கத்துலேயும் இந்த சனி பகவான் கஷ்டத்தை வைக்காது. வீட்டில் வந்து யாருக்காவது 7.5 சனியோ அஷ்டம சனியோ இது மாதிரி சனி தசையோ இது மாதிரி போச்சுன்னா மட்டும் நெருக்கடி நிறைய இருக்குது வீட்டில். அதை நம்ம சொல்லவும் இல்லை, ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும் மெயினாக. அடுத்து வந்து புதன் தசை. புதன் 70 வயசுலேருந்து 87 வயசு வரைக்கும் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரு பகுதி, அதாவது என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா 65 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 61லேருந்து 78, 79, 80 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரும். புதன் ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை. அருமையான ஒரு தசைன்னு சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை புதன் தசை. உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் கூட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டம். இன்னொன்று, வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இது மாதிரி ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா இப்போ நடக்கும். மணி லாக் ஆயிடுச்சுனாக்கா மணி லாக் ஆகி திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல்நல பிரச்சனைகள் யாராருக்கெல்லாம் ரொம்ப நாளாக மருத்துவ செலவு, இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு அதெல்லாம் கொடுத்ததுனாக்கா இப்போ கிளியர் ஆகும். லாபஸ்தானத்தில் தான் 5ஆம் அதிபதி அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமாகிறார். இப்போ வந்து அதில் என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்கோ, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குறைபாடுகள் இருக்கோ, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அப்படின்னாக்கா இப்போ வந்து குலதெய்வம் அருளாசி கிடைக்காம இருக்கும், குலதெய்வம் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். இது எல்லாமே இப்போ முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த சனி வக்ர காலத்தில். 5ஆம் அதிபதி தசை. இன்னொன்று 9 பாக்கியஸ்தானாதிபதி தசை, இது வந்து 10ஆம் அதிபதி தசை அந்த நட்சத்திரத்தில் வக்ரமாக்கும் போது இப்போ அப்பா மூலிமா அவங்களோட சொத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்க வாங்கின சொத்து, அவங்க சம்பாதிச்ச சொத்து, அது மாதிரி இல்லை அது மாதிரியான இடங்களில் நிறைய சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இடம் விட்டு இடம் மாறணும், இல்லைனாக்கா பூர்வீகத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் நடக்கும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுதி ரீதியாக சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நன்றி.